கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ரோமருக்கு எழுதின நிருபம், அதில் 3ஆம் அதிகாரம், அதில் 28ஆம் வசனம். ரோமர் 3:28. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் இல்லாமல் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டின்படி நியாயப்பிரமாணம் அதுபடி நடக்க வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி இயேசுவின் சத்தியம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் மேல் கொண்ட விசுவாசம் ரெண்டும் வெவ்வேறு மாதிரி பிரிக்கப்படுகிறது. ஆனாலும் நியாயப்பிரமாணம் இன்றும் நம்மளை பின்தொடர்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 10 கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் நிறைய இருக்குது. அதன் மூலமாக நம்ம நீதிமான்களாக்கப்படுவோமா? கிடையவே கிடையாது. ஒன்று செஞ்சோம்னா ஒன்று செய்ய முடியாது. அப்படிதான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் தான் பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள், பழைய ஏற்பாட்டில் இருந்த பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், பெரிய பெரிய தேவனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாம் உணர்ந்து போனது காரணம் என்னவென்றால், அவங்க நியாயப்பிரமாணத்தில் அவங்க ஃபோக்கஸை கொடுத்தாங்க. அப்போ இயேசுவின் ரத்தம் சிந்தப்படவில்லை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளாம் மிகவும் பாக்கியமுள்ள சந்ததி. இயேசுவின் பின்னால் நம்ம வாழ்ந்த நம்ம எல்லாமே மிகவும் பாக்கியம் உள்ள சந்ததி. நம்ம அதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள், இது செஞ்சால் தான் உண்டு, இது செஞ்சால் தான் உண்டு, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதே நியாயப்பிரமாணத்தை தேவன் என்ன சொல்கிறார்? ராஜரீக பிரமாணம் அப்படின்னு கொண்டாந்துறாரு. 2 வார்த்தையில் கொண்டாந்துறாரு, 2 பிரமாணங்களை கொண்டாந்துறாரு. ஒன்று, தேவனிடத்தில் அன்பாயிருங்கள், உங்களிலும் அன்பாயிருங்கள், ஒருவர்களும் அன்பாயிருங்கள். அப்போ அன்பு, அந்த அன்பு, உண்மையான அன்பு, தேவன் மேலே அன்பு வைத்திருந்தோம்னா நம்ம அடுத்தவங்களுக்கு பொருளாங்க நினைக்க மாட்டோம், அடுத்தவங்களை கேலியாக பேச மாட்டோம், அடுத்தவங்க சொத்தை திருட மாட்டோம். அந்த 10 கட்டளையிலுமே அதில் வந்துடும், அன்புல வந்துடும். அப்போ அன்பு ஒன்று கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். அன்பை பற்றி தனி அதிகாரமே இருக்கிறது. அப்போ அந்த மட்டும் நம்ம இது கிடையாதுன்னா, ஏன் தேவன் மேலே கொண்ட அன்பு நமக்கு வேண்டும். தேவர் சிந்திய ரத்தத்தின் மேலே விசுவாசம் வேண்டும். ஆனால் அழகாக சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்போ தேவன் மேலே கொண்ட விசுவாசம் என்ன? தேவன் மேலே கொண்ட விசுவாசம், கர்த்தர் எனக்காக உயிர்த்தார், எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக யாரும் செய்து முடிப்பார்வது விசுவாசிக்க வேண்டும். நம்ம சுயத்தினால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. சுயத்தினால நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்குள்ள ஒரு ஆவியான ஒரு வழி நடத்தல் நம்ம நடத்தப்படும் போது தான் தேவனுக்கு பிரியமான வழி நம்ம நடந்து கொள்ள முடியும். இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நம்ம சுயம் எப்படி இருக்கட்டும், எதில் இருக்கட்டும், ஆனால் முழுமையாக நம்ம தேவனிடத்தில் நம்ம ஒப்படைக்கும் பொழுது, ஆண்டவரே நீ வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார், அந்த நிலைமைக்கு நம்ம வரும்பொழுது பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். இதில் வேதத்தில் நிறைய இடங்களில் நீதிமான் 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 வரும். இந்த நீதிமான்கள் வரது எல்லாமே சுயநீதியை பற்றி சொல்லப்படவில்லை, தேவ நீதியை பற்றி சொல்லப்படுகிறது. சுயநீதின்னு பார்த்தோம்னா உலகத்தில் அநேகர் இருக்காங்க, சுயநீதியால் நடக்கிறவங்க அநேகர் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே பரலோகத்துக்கு வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, நடக்கவே நடக்காது. அவங்க காலம் உலகத்தோடய முடிஞ்சு போயிடும். ஆனால் தேவ நீதியால் நிரப்பப்படும் பொழுது நம்ம வலிக்கு விழுந்தாலும் தேவன் நம்ம திருப்பி எடுத்து நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். விசுவாசம், தேவன் மேலே கொண்ட விசுவாசம். கர்த்தர் எனக்காக ரத்தம் சிந்தின கர்த்தர், அந்த ரத்தம் என்மேல் சிந்தப்பட்டு இருக்கிறது. அந்த விசுவாசம் நம்மளை தேவனிடத்தில் கொண்டு சேர்க்கும். அதுக்காகத்தான் பாருங்க, மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் அல்லாமல், அப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியை நம்மளை நீதிமான்களாக்காது. இயேசுவின் மேல் கொண்ட கிரியை மட்டும்தான், விசுவாசம் மட்டும்தான் நம்மளை நீதிமான்களாக்கும். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை புரிந்து கொண்டு, நம்ம அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு, நம்ம முழு விசுவாசத்தை கர்த்தரிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது கர்த்தர் விரும்பும் நீதி நம்முடைய விளங்க ஆரம்பிக்கும். இது இன்னும் ஈஸியாக சொன்னோம்னா, இருட்டுக்குலேருந்து தூரத்தில் இருக்க வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் ஒரு காரியம்தான். அந்த இருட்டிலேருந்து வெளிச்சத்தை நோக்கி நடக்க 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 நீங்கள் முழுமையாக வெளிச்சத்துக்குள்ளே வந்துடுவீங்க. முழுமையாக அந்த லைட் பல்புக்கு கீழே நிற்கும் போது, ஸ்ட்ரீட் லைட் கீழே வரும்போது முழுமையாக அந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்துடுவீங்க. உங்களை சுற்றி இருளே இருக்காது, சுற்றி எங்கேயும் வெளிச்சம் தான் இருக்கும். இதுதான் தேவன் நம்மளை அழைக்கிறது. ஒளியாகிய கிறிஸ்துவை நோக்கி நடக்கும் விசுவாசத்திலே நம்ம நீதிமான்களாக்கப்படுவோம். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவர் அழைப்பை புரிந்து கொண்டு அவர் விரும்பும் நீதிமான்களாக ஆகுவதற்கு நம்மளே நாம் ஒப்படைப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அறிவான அன்பின் பரலோக பிதாவே, நியாய பிரமாணத்தின் கிரியைகளில் அல்லாமல்
விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஏஸ்தாமே, உண்மையில் கொண்ட விசுவாசமே எங்களை நீர் விரும்பும் நீதிமான்களாக்கும் என்பதை புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. உண்மையில் கொண்ட விசுவாசத்திலிருந்து நாங்கள் இடறிவிடாதபடி எங்களை இடைக்கட்டி பாதுகாத்துக்கொள்வோம்ப்பா. இதை கேட்டுக்கொண்டது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனை உண்மையில் கொண்ட விசுவாசத்திலே பெருகி வளர உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் விரும்பும் நீதிமான்களாக்க அவர்களை அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் தொழில் பண்பொருளை உமக்கு தெரிகிறோமப்பா. அவர் பார்க்கும் தொழிலிலே நல்ல வளர்ச்சியை கட்டளையிடுவோம்ப்பா. ஏஸ்தாப்பனே, நல்ல வளர்ச்சியை கட்டளையிடுவோம்ப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.